அப்பனே விநாயகா, நாங்க எடுக்க போற புது படத்துக்கு ஒரு நல்ல ஹீரோவை இன்னைக்காவது நீ காட்டணும்பா. ஓய் தெய்வமே. வந்துக்கிறாங்க நம்ம ஆளு. ஆமா வந்துக்கிறாங்க. கூப்பிடையா? கூப்பிடுப்பா. அதுக்கு என்ன ரொம்ப சலிப்பா சொல்ற? படம் இருக்கா? ஏய் வாப்பா. வேற என்னப்பா? சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் தளபதி தலை. எல்லா பேரும் நீயே வச்சுக்கினா எப்படிப்பா? வசனம் கொடுத்தா நினைச்சு காட்டியா? நடிப்பா சார். பூமா வசந்த் இந்தா படிச்சு நினைச்சு காட்டுப்போம். என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்க கடைக்கு போனா. சேலை வாங்கிட்டு வந்தேன் சார். அப்ப பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. அந்த சேலைய என் மச்சினிச்சி கொடுத்தேன் சார். அதனால என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் சார். இதான் வசனம். நடிச்சு காட்டணும். கொண்டா இப்ப நடிப்பு வசனம். என் பொண்டாட்டி சேலை வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து அந்த சேலையை என் மச்சினிச்சிக்கு கொடுத்துட்டேன். அதனால என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஓகே சார், டன். என்ன படிச்சால? பொண்டாட்டிக்கு சேலை வாங்குற கடைக்கு போறேன்னா போட்டுக்குது. பொண்டாட்டி சேலை வாங்க கடைக்கு போறேன்னா போட்டுக்குது. நீ ஹீரோ. சரி பரவாயில்ல, அதே டைலாக கொஞ்சம் கோபமா சொல்லு. இப்ப பாருங்க சார், என் பொண்டாட்டிக்கு கடைக்கு சேலை வாங்கறதுக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்தா. அந்த மச்சினிச்சி நான் அந்த சேலையை கொடுத்துட்டேன். அந்த நேரம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நான் எப்படி இது நல்லா நல்லா இல்லையா? சரி, இந்த வசனத்தை அதை சிரிச்சுன்னு சொல்லு. ஓகே சார். என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கிட்டு கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்தா. என் மச்சினிச்சி அந்த சேலையை கொடுத்துட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ஓகே சார், ஓகே சார். என்னப்பா இது ஓகேயா? இது நல்லா இல்லையா? சரி, இதே டைலாக்க அழுதுனே சொல்லு. ஓகே, ரெடி சார். ஓகே. பொண்டாட்டி சேலை வாங்கறதுக்கு கடைக்கு போனது. அந்த நேரம் பார்த்து மச்சினிச்சி வந்தா. மச்சினிச்சிட்ட கொடுத்துட்டேன். சரியா? அப்போ என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஓகே சார், டன். இது ஓகேயா? என்னப்பா எல்லாத்துக்குமே துப்புற? ரிஜெக்டடா? அனுப்பிடலாமா? வந்து நல்லா நடிச்சுக்கிற. உங்க ஆபீஸ்ல இருந்து அழைப்பு வரோம், போயிட்டு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா தானே நினைச்சா, ஏன் ரிஜெக்ட் பண்ற? நல்லா நினைச்சானா? அட்டால கூப்பிடுவா. கூப்பிடு கூப்பிடு. பாப்பா ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. நீ தான் புதுசா வீரவா? ஆமா. பேர் என்ன? கமல்காந்த். கமல்காந்தா? வசனம் பேசணும்ல? பேசு. கொடுப்பா வசந்த. பேச வசனம். நான் பொண்டாட்டி சேலை வாங்க கடைக்கு போனேன்.
என் மச்சி நிச்சயம் வந்தா சேலைய அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் வசனம். இந்த வசனத்தை பார்க்காம படிக்கணும். கொண்டா இந்தப்பா. சொல் பாருங்க. நான் சேலை வாங்க கடைக்கு போனேன். கடைக்கு போனதுல என் மச்சி நிச்சயம் வந்தாங்க. அவங்களுக்கு சேலையை கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னப்பா உள்ள பேசுங்க. அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயின்னு சொல்றது மாமியார் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்ற. இதெல்லாம் சூப்பரான்ற. நீ எல்லாம் ஒரு ப்ரொடியூசர். அப்படியா? சூப்பர் தம்பி. இதே நீ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லு. இதோ சொல்றேன் பாருங்க சின்ன. இப்போ என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அங்கேயே பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்திருந்தாங்க. அவங்களும் சேலையை வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் சார். என்னப்பா இது ஓகேயா? ஓகே இல்லையா? சரி போ பார் தம்பி. இதே கொஞ்சம் கோபமா சொல்லு. இதோ சொல்றேன் பாருங்க. இப்போ என் பொண்டாட்டி சேலை வாங்க கேட்டா கடைக்கு போனேன். அங்க பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்துட்டா. நான் அவளுக்கு சேலையை வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் கோபமா சொல்லு. என் பொண்டாட்டி சேலை கேட்டா சேலை வாங்கி கடைக்கு போனாங்க. அங்க பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்துட்டா. சேலையை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் கோபமா. நான் பொண்டாட்டி சேலை கேட்டா சேலை வாங்கி தரது கடைக்கு போனேன். அங்க பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்தா. சேலை அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஓஹோ. என்னப்பா இது ஓகேயா? இது ஓகே இல்லையா? சரி இதே நீ அழுதுனே சொல்லு. இதோ சொல்றேன் பாருங்க. இப்போ பொண்டாட்டி கடைக்கு கூப்பிட்டா சேலை வாங்கறதுக்கு. நான் பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்தா சேலைக்கு சேலை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதே ஓகே? இது ஓகே இல்லையா? சரி இன்னும் கொஞ்சம் அழுதுனே சொல்லு. பொண்டாட்டி சேலை கேட்டா சார். சேலை வாங்கி தரத்துக்கு கடைக்கிட்டு போனேன். அங்க பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்திருந்தா. சேலையை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவன் என் பொண்டாட்டி கோச்சின்னு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஓகேயா? இப்போ ஓகே இல்லையா? சரி ரைட். சரிப்பா நல்லா வச்சுக்கிறேன். உனக்கு கால் வரும், அழைப்பு வரும். ஓகே சார். நான் கூப்பிடுறேன். ஓகே ரைட் போலாம். என்னடா நல்லதான நினைச்சான். அந்த அழுவு சொல்லி அவன் நடிச்சான் பாடுறா. என்னம்மா நினைச்சான். அட்டால கூப்பிடுவா அடிக்கலையா? சரியா சரி கூப்பிடு. ஏய் வாப்பா ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. எவெல்லாம் படம் எடுத்து பாப்பா பேர் என்ன சார்? நீங்களே உங்களுக்கு ஒரு பேர் வைங்க சார். பாருடா ரொம்ப பதிவமா இருக்கிற. சரி வசனம் கொடுத்தா பேசுவியா? சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நடிப்பேன் சார். அப்ப நீ ஏன் நடிக்க மாட்டேன்? எல்லாம் நாங்க சொல்லி தரணும். இல்ல சார் நடிப்பேன் சார். அடிப்பியா? வசனம் கொடுப்போம். இத படி. என் பொண்டாட்டிக்கு சேவை வாங்க கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்துட்டா. வாங்கின சேலையை அவகிட்ட கொடுத்துட்டேன். அது விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஓஹோ சரி. இப்ப இதே வசனத்தை பார்க்காம படிக்கணும். புரியுமா? சார் ஒண்ணும் இல்லை சார். என் பொண்டாட்டி சேலை கேட்டா. சரி ஆசையா கேட்கிறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சி நிச்சயம் வந்துட்டா.
சரி வாங்கின சிலையை ஆசை மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டா சார். என்னப்பா கொடுத்த டைலாக்கே ஒழுங்கா பேசல, அவன் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். சரின்னு வேற சொல்றேன். அப்படியா? இப்போ பாரு தம்பி, இதே கொஞ்சம் சோகமா சொல்லுப்பா. இப்ப பாருங்க சார். ஆ, சார் அது ஒண்ணும் இல்லை சார். என் பொண்டாட்டி சேலை கேட்டா, சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் சார். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வேற வந்துட்டா. வாங்கின சேலைய அவ கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். என்னப்பா சூப்பரா சூப்பர்லையா? சரி இப்போ பார், இதே கோபமா சொல்ல. இப்ப பாருங்க சார் எப்படி சொல்றேன்னு. சார் என் பொண்டாட்டி சேலை கேட்டா, சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வேற வந்துட்டா. சரி வாங்கின சேலையை என் மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். இன்னும் கொஞ்சம் கோபமா சொல்லு. சார் என் பொண்டாட்டி சேலை கேட்டா சார், சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் சார். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. வாங்கின சேலையை சரி என்ன பண்ணுன்னு தெரியாம அவ கையில கொடுத்துட்டேன், மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டா சார். என்னப்பா இது ஓகே? இது ஓகே இல்லையா? சரி உப்ப பார், இதே அழுதுக்கு சொல்லு. இப்ப பாருங்க சார் எப்படி சொல்றேன்ட்டு. சார் என் பொண்டாட்டி சேலை கேட்டா சார், சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. சேலையை வாங்கின சேலையை மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டா சார். என்னப்பா இது ஓகேவா? இது ரிஜெக்டா? சரிப்பா, இதே சிரிச்சுக்கின்னு சொல்லு. இப்ப பாருங்க சார் எப்படி சொல்றேன்ட்டு. சார் என் பொண்டாட்டி சேலை கேட்டா சார், சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. சரி வாங்கின சேலை என்ன பண்றது தெரியாம மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன் சார். சார் விஷயம் தெரிஞ்ச பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். சூப்பர் அன்பு. இதுவும் சரி இல்லையா? இதுவும் ரிஜெக்டா? சரிப்பா, நீ நல்லா செய்யற, உனக்கு கால் வரும், போயிட்டு வா. வர எல்லாமே தட்டி கழிச்சுக்கினே இருக்கிற. இப்படி தட்டி கழிச்சாக்கா நம்ம எப்பதான் பணம் எடுக்கிறது, எப்பதான் செலக்ட் பண்றது ஹீரோவை? 30 வருஷமா அவன் கூட இருக்கேன், என்னை பார்த்தா அவனுக்கு ஹீரோவா தெரியலையா? வந்தவனா எடுத்துட்டு படி. நீ ஹீரோ, உன்னை ஹீரோ போட்டு நான் படம் எடுக்கணும்.